அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அஜ்னாஸில் பாபு சாலிஸ், அதாவது மூன்றாவது பாபை பற்றி பார்க்க போகிறோம். சுலாசி முஜர்ரதில் முத்தரிதில் மூணாவது பாபு. என்ன வசன்னா ஃபஅல யஃபஅலு வசன். இந்த ஃபஅல யஃபஅலு வசனில் உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபத்தஹ யஃப்தஹு. ஃபத்தஹனா திறந்தான், யஃப்தஹுனா திறப்பான். இந்த வசனில் பி ஃபதஹில் ஐனி ஃபில் மாதியான ஐன் கலிமாவுக்கு ஃபத்தா செய்யப்படும். முதாரி, இன்னும் முதாரியான ஐன் கலிமாவுக்கு ஃபத்தா செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன விளக்கம் இருக்குது, நான் அது இப்போ சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த அஜ்னாஸ் கொஞ்சம் நல்ல பயிற்சி எடுத்த பிறகு நான் அது கடைசியில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ அது சொன்னால் அந்த கவனம் திரும்பிடும். அதனால தான் இது ஒரே மாதிரி ஒரு ஓர்மையோடு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், வசனையும் அதற்கு வரக்கூடிய உதாரணங்களையும் பயிற்சி எடுக்கணும். ஸோ அதை மட்டும் இப்போ மனசில் வச்சுக்கிறோங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த ஒரு இது வரும்பொழுது இதில் உள்ள சட்டங்கள் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்கள், ஃபத்தஹ யஃப்தஹு. ஃபத்தஹனா திறந்தான், யஃப்தஹுனா திறப்பான். ஃபத்தஹ யஃப்தஹு ஃபத்ஹன் திறக்குதல். ஃபஹுவ ஃபாத்திஹுன் திறக்கக்கூடியவர். ஃபுதிஹ யுஃப்தஹு ஃபத்ஹன் ஃபுதிஹனா திறக்கப்பட்டது. யுஃப்தஹு திறக்கப்படும். திறக்கப்பட்டார்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதனால் இந்த இடத்துல திறக்கப்பட்டதுங்கிற அர்த்தம். இந்த இடத்துல திறக்கப்படும். ஃபத்ஹன் திறக்கப்படுதல். ஃபஹுவ மஃப்தூஹுன் திறக்கப்படக்கூடியது. ஃபத்தஹனா இன்னொரு அர்த்தம் இருக்குது, வெற்றிங்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம அர்த்தத்தை நோக்கமாக கொள்ள வேண்டாம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் அர்த்தம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, இந்த மாதில, முலாரியில், அம்ரில், அப்புறம் ஃபாயில், அப்புறம் மஃபூல், எப்படிலாம் ஒரு உதாரணம் வசன் அடிப்படையில் மாறுது அப்படிங்கிற அந்த வினைச்சொல் வடிவ அமைப்புல தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஒவ்வொரு வசனுக்கும் பல அர்த்தம் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ அர்த்தங்களை நோக்கமாக நாம் கொள்ளவில்லை, வசனத்தை நம்ம நோக்கமாக கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு பொறுமையாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்து கவனிங்க. அம்ரில் இஃப்தஹ் நீ திற. லியஃப்தஹ் அவன் திறக்கட்டும். லியுஃப்தஹ் அது திறக்கப்படட்டும். நஹி லா தஃப்தஹ் நீ திறக்க வேண்டாம். லா யஃப்தஹ் அவர் திறக்க வேண்டாம். லா யுஃப்தஹ் அது திறக்கப்பட வேண்டாம். லர்ஃபில் மஃப்தஹ் திறக்கப்படுகின்ற இடம் அல்லது காலம். மஃப்தஹானி இரண்டு திறக்கப்படக்கூடிய இரண்டு இடங்கள், திறக்கப்படுகின்ற இரண்டு நேரம். இது காலத்தையும் நேரத்தையும் குறிக்கும். மஃபாத்திஹ் திறக்கப்படுகின்ற பல இடங்கள். ஆலத் அதாவது கருவிக்கு உண்டானது. மிஃப்தஹ்னா திறக்கப்படுகின்ற ஒரு கருவி, திறக்கும் ஒரு கருவி. மிஃப்தாஹானி மஃபாத்திஹு. இது மிஃப்தஹானிங்கிறது இருமை. திறக்குகின்ற இரண்டு சாவி. அதாவது சாவின்னு சொல்ல முடியாது, திறக்குகின்ற இரு கருவி. நான் அதை சாவின்னு சொல்லிட்டேன். அடுத்து மஃபாத்திஹ் திறக்கும் பல சாவி, அது பல கருவிகள். இதில் ஒரு மிஃப்தாஹ் அப்படின்னு ஒன்று வரும் பாருங்கள். மிஃப்தஹத்துன், மிஃப்தஹத்தானி, மஃபாத்திஹுன், அப்புறம் மிஃப்தாஹுன். இந்த மிஃப்தாஹுன் இருக்கு இல்லையா, இதை பெரும்பாலும் அரபு இதில் லோகத்தில் சாவிக்கு சொல்லுவாங்க. பொதுவாக பூட்டு திறக்கின்ற சாவி இருக்கு இல்லையா, அதுக்கு மிஃப்தாஹ் அப்படின்னா பொதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆனால் மிஃப்தாங்கிற வார்த்தைக்கு சாவிங்கிற அர்த்தத்தை கொடுப்பாங்க. மிஃப்தாஹானி மஃபாத்திஹு. அடுத்து இஸ்மு தஃப்தீல் முதக்கர். இஸ்மு தஃப்தீலில் முதக்கர் என்ன அப்படின்னு சொன்னால் அஃப்தஹ் மிக அதிகமாக திறக்குகின்ற ஒரு விஷயம். அதாவது உதாரணமாக இந்த இடத்துல சாவிங்கிற அர்த்தம் வைக்கக்கூடாது, மிகைக்கக்கூடிய அர்த்தம். அஃப்தஹ் மிக அதிகம் என்ற அர்த்தத்தை தரக்கூடியது. அஃப்தஹானி இரண்டு அதிகமாக திறக்குகின்ற இரண்டு மிகைக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள். அஃப்தஹூன வல் அஃபாத்திஹு. இந்த இடத்துல 4 அர்த்தம் இருக்குது. இந்த அஃப்தஹானி, அஃப்தஹூன வ அஃபாத்திஹுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மொத்தம் 4 அர்த்தங்கள், 5 அர்த்தங்கள் இருக்குது இந்த அஃப்தஹ் மட்டும். ஆனால் இஸ்மு தஃப்தீல் வரும்பொழுது அந்த இஸ்மு தஃப்தீலை மட்டும் நோக்கமாக கொள்ளணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அஃபாலு வசன். இப்போ பாருங்கள், இஸ்மு தஃப்தீல் முஅன்னஸ் ஃபுத்ஹா, ஃபுத்ஹயானி, ஃபுத்ஹுன் வல் ஃபுத்ஹயாத்துன். 2 ஜம்மு இருக்குது பாருங்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, 2 ஜம்மு இருக்குது. ஆலத்துக்கு பாருங்கள், மஃபாத்திஹ்னு ஒரு ஜம்மு இருக்கா. அடுத்து பெண்பாலில் பாருங்கள்,
மஃபாத்திஹ், மிஃப்தாஹ், மஃபாத்திஹ் 2-3 ஜம் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வினைச்சொல் வடிவங்களில் எங்கெங்கெல்லாம் எது போன்ற வடிவங்களில் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதில் சொல்லப்படாத 2 சட்டங்கள் இருக்குது, 2-3 சட்டங்கள் இருக்குது, 2-3 விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் அதை இப்போ சொல்லலை. கொஞ்சம் நாள் பயிற்சி எடுக்கட்டும். நீங்கள் பயிற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.